கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 33:22. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. அன்பானவர்களே, கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணை இமை காப்பது போல பாதுகாத்தார். எந்த விதமான சேதங்களும், எந்த விதமான பிரச்சனைகளும், விபத்துகளும், நாசமோசங்களும் இல்லாமல் கர்த்தர் பாதுகாத்து இந்த புதிய மாதத்திற்குள்ளாக கடந்து போகும்படியாக கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அதனால தான் இங்கே சங்கீதக்காரன் கேட்குற மாதிரி நாம் ஆண்டவரோட சமூகத்தை நோக்கி கேட்குறோம். என்னென்னா, கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. நம்முடைய நம்பிக்கை முழுமையாய் கர்த்தர் மேலே இருக்கணும். அப்போ கர்த்தர், நாம் எதுக்காக கர்த்தரை நம்பி இருக்கிறோமோ அந்த காரியத்தில் நாம் ஜெயம் பெறும்படியாக கர்த்தர் செய்வார். இந்த புதிய மாதத்தில் நாம் எதை நம்பிக்கொண்டு இருக்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்திற்கு, நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு, நம்முடைய வாழ்க்கையின் தெளிவிற்கு நாம் எதை நம்பி இருக்கிறோமோ, கர்த்தர் மீது எப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ, கர்த்தர் இந்த காரியத்தை நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் என்று முழு நம்பிக்கையோடு நாம் இருக்கிறோமோ, அந்த நம்பிக்கையை கர்த்தர் நிறைவேற்றுவார் இந்த புதிய மாதத்தில். அது மட்டும் இல்லை, உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. கர்த்தருடைய கிருபை இருந்தால் தான் எல்லாத்தையுமே நாம் ஜெயிக்க முடியும். கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய தயவு, கடவுளுடைய பார்வை நம்ம மேலே இருந்தால் தான் நாம் இந்த உலகத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் வாழ முடியும். அதுக்கு நாம் கர்த்தருடைய பார்வை நம்மீது விழும்படியாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அன்பானவர்களே, நாம் கொஞ்சத்துலையாவது உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். எந்த விதத்திலையும் தவறுகளும், எந்த விதத்தில் பிரச்சனைகளும், எந்த விதத்தில் விபச்சாரமும், கேடு உண்டாகும்படியான பாவங்களை நாம் செய்யாமல் கர்த்தருக்கு விருப்பமான காரியங்களை செய்து, கர்த்தர் நமக்கு காட்டி இருக்கிற வழியிலேயே நடந்து, மனித நேயத்தோடு நடந்தால் போதும். நம்ம பாருங்கள், நமக்கு எதுவெல்லாம் நம்முடைய சக்திக்கு மீறினது அப்படிங்கிறது நமக்கு தெரியுதோ, மனித நேயத்துக்கு மீறினது, மனித நேயத்திற்கு அப்பாற்பட்டதுன்னு நமக்கு எதெல்லாம் தெரியுதோ, அதையெல்லாம் நம்ம விட்டு விலகி வந்தாவே கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே இருக்கும். நமக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து ரொம்ப என்ன மாதிரியே நீங்களும் சிலுவையில் அடிபட்டு சாவுங்கன்னெல்லாம் சொல்லலை. என்ன மாதிரியே சிலுவையில் நீங்கள் உங்கள் உயிரை ஒப்பு கொடுங்கன்னெல்லாம் சொல்லலை. இந்த பூமியில் நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க, மரணம் உங்களுக்கு என்றைக்கு மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நாள் வரைக்கும் சமாதானத்தோட சந்தோஷத்தோடு வாழுங்கன்னு தான் சொல்கிறார். ஆனால் அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத சொல்கிறார். நீங்கள் யாரையும் துன்புறுத்தாதீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவிங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நீங்கள் உரிமை கொண்டாடுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை தவிர மற்றவர்களுடையதோ, மற்றவர்களுடைய வாழ்க்கையவோ அல்லது மற்றவர்களுடைய உடைமைகளவோ நாம் சுதந்திரிக்கணும், நாம் அதை ஆக்கிரமிக்கணும்னு நினச்சாவே பிரச்சனை தான், பாவம்தான். இந்த உலகத்தில் நம்ம சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழணும்னா நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழணும். அன்பானவர்களே, நிச்சயமாகவே இந்த புதிய மாதத்தில் நாம் எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கைக்காக நிறைவேறும் என்று நாம் நம்பிக்கொண்டு இருக்கிறோமோ அந்த காரியத்தை, அந்த நற்காரியத்தை, அந்த செயலை கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் நிறைவேற்றி கொடுப்பார். அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே இருக்கும். ஏன்னா இந்த புதிய மாதத்தில் அவர் நம்மீது புதிதான ஒரு கிருபை, புதிதான அன்பு நம்மீது செலுத்துகிறவராக இருக்கிறார். நிச்சயமாகவே இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய ஆசீர்வாதத்திலும் நாம் நிறைவாய் பெற்றவர்களாக இருக்க முடியும். நிச்சயமாகவே இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. கடந்த மாதம் முழுவதும் நீர் கண்ணை இமை காப்பது போல எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலும் கூட கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி நாங்கள் நம்பியிருக்கிற எல்லா காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறி
உமது கிருபை முழுவதுமாக எங்கள் மேல் இருக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க. அது மட்டுமில்லை, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் உச்சரிக்கிறவர்களாக, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக ஜீவிக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க. உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியிலே நாங்கள் நடந்து, உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த போதனையின்படி எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் தொடர நீங்கள் கிருபை பாராட்டுங்க. எல்லாவற்றையும் உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.